உலகெங்கிலும் வாழ்கிற தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். வணக்கம் நேயர்களே, இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தமிழ்த்தாய் மக்கள் பேரவையின் தலைவர், அதோடு காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு மாநில துணைத் தலைவருமான திருமிகு வி.ஆர். சுதாகரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி என்பது நாட்டை ஆண்ட கட்சி, அதாவது இந்தியத்தை ஆண்டது, தமிழ்நாட்டையும் ஆண்டது. ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இந்த இரண்டு பெரும் கழகத்திடம் ஏதாவது அவங்க கொடுக்குற இடங்களை வாங்கி கொண்டு தேர்தலை சந்திக்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. அது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இந்த நிலை மாறி நீங்கள் அடிக்கடி சொல்கிற காமராஜர் ஆட்சி எப்போது வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? காமராஜர் ஆட்சி எப்போது வரும் அந்த கேள்வியை நல்லா கேட்டிருக்கீங்க. இதற்கு நம்ம தலைமை பதவியேற்றிருக்கிற நம்முடைய செல்வ பிறந்தவை இப்போ அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுன்னு இருக்கார். எல்லா மக்களையும் சந்திக்கிறாரு, தொண்டர்களை சந்தித்து பண்ணின்னு இருக்கார். வெகு விரைவில் அதற்கான அந்த நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? நிச்சயமாக இருக்குது. காரணம் என்னென்னா, நம்ம தான் முதல்ல இந்த நாட்டை ஆண்டோம். தமிழகத்தை ஆண்ட கட்சின்னு சொல்லும்பொழுது காங்கிரஸ் ஒரு பேர் இருக்கும். இந்த இரண்டு திராவிட கட்சிகள் மாறி நீங்கள் சொன்ன மாதிரி எங்களை என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் செஞ்சுருந்தால் கூட இந்த மூன்று கட்சிகளில் எந்த ஆட்சி சிறப்பான ஆட்சின்றது மக்கள் அனைவருக்குமே தெரியும். மூன்று ஆட்சிகளை நம்ம பிரித்து பார்க்கும்போது காமராஜர் ஆட்சி சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், எல்லா தலைவருமே, திமுக தலைவரும் அதை தான் சொல்லுவார், அண்ணா திமுக தலைவரும் அதை தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய நிலைமை கொஞ்சம் சரிவை நோக்கி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதற்கான முயற்சியை பலப்படுத்துகிற முயற்சியை ராகுல் காந்தி தலைமையில் செல்வ பிறந்தவை அதற்கான வழிகளை தேர்ந்தெடுத்து நடைமுறையை பயன்படுத்தி கொண்டிருக்கு. அதாவது வீழ்ச்சிகள் இருந்தாலும் கூட நாங்கள் வளர்ச்சியை நோக்கி போகிறோம் அப்படின்றது. கண்டிப்பாக. சரி, இப்போ உங்களை நான் பேசும்பொழுது, உங்களை அறிமுகப்படுத்தும் போது உங்களுடைய அந்த பொறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியில் இருக்கீங்க. இது இல்லாமல் தமிழ் தாய் மக்கள் பேரியக்கத்தோட தலைவராக இருக்கீங்க. காங்கிரஸ்காரர்களை பொறுத்தவரை அந்த மொழி சார்ந்து ரொம்ப வேகமாக ஒரு ஈடுபாட்டு தன்மையோடு இருப்பது ரொம்ப அரிது. ஒரு சிலர் இருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அதை தவிர்த்து நீங்கள் அதில் கொஞ்சம் ஈர்ப்போடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? காங்கிரஸ் பேரியக்கத்தில் நாம் இருந்தால் கூட தமிழ் நம்மளுடைய மூச்சு. அந்த தமிழை நாம் நேசிக்காமல் இங்கே வாழ முடியாது. அதனால் நாம் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வாழ முடியாதுன்றது வாழக்கூடாது. நிச்சயமாக வாழக்கூடாது. நம்ம பொதுவாக நம்மளுடைய கொள்கை என்னென்னா, இந்தியாவை நேசி, தமிழை சுவாசி. இதுதான் நம்மளுடைய கொள்கை முழக்கமாக நம்ம அந்த இயக்கத்துக்கு வச்சுருக்கோம். அப்போ கூட நீங்கள் தேசியத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு மொழியை பின்னாடி தானே வைக்கிறீங்க. முதல்ல தமிழை சுவாசி, அப்புறம் இந்தியாவை நேசின்னு சொல்லலாம்ல. ஒவ்வொரு மனிதனுக்குமே நம்ம நாட்டுப்பற்று தேவை. அதில் கூட இந்த நேசி சுவாசின்றதை விட அதுலேயே முன்னாடி நிற்பது சுவாசி. அதானே? மூச்சு இருந்தால் தானே அப்புறம் நேசிக்க முடியும். ஆமாம். அப்போ தமிழை முன்னாடி சொல்லி, ஐயா நீங்கள் இப்போ இந்தியாவை நம்ம முதன்மைப்படுத்துகிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. உலகத்திலேயே தமிழை தான் நம்ம முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கோம். தமிழர்கள் தான் உலகத்தில் பறந்து கிடக்குறாங்க. அதனால் தமிழை தான் நம்ம இந்தியாவை சொல்கிறதுல தவறு இருப்பதா எனக்கு தெரியல. இந்தியா தான் தமிழ்நாடுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரில் இருந்தோ மற்ற மாநிலம் இருந்தோ எல்லா தொழிலாளர்களும் இங்கே தான் வந்துன்னு இருக்காங்க. அங்கே அத்தனை முதல்வர்கள் இருந்தால் கூட வளர்ச்சி எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஏன் அந்த முதல்வர்கள் அங்கே இருக்கிற மாநிலத்தில் அந்த தொழிலாளர்களை வச்சு அங்கே ஒரு தொழில் பண்ண முடியும்? அந்த வளர்ச்சி இருப்பதற்கான காரணம் இந்த நாட்டை ஆள்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதுக்கு முன்னே ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சிகளும் ஒரு காரணம்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நிச்சயமாக நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா நம்ம மறைத்தெல்லாம் சொல்லக்கூடாது. காங்கிரஸ் அளவுக்கு அவங்க இல்லைன்னு நான் சொல்லுவேன்.
காங்கிரஸ் அளவுக்கு அவங்களுடைய இல்லைனா கூட மற்ற மாநிலங்களுக்கு விட அதிகமாக வேலை கண்டிப்பாக நிச்சயமாக அதோட பணியெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. தமிழுக்காக அவங்க போராடின்னு தான் இருக்காங்க. 2 இயக்கமும் போராடின்னு தான் இருக்காங்க. அதை நம்ம அதை இல்லைன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இந்த டாஸ்மாகில் வந்து ஒரு சோதனை நடத்தி அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அது ஏதோ வழக்கு மன்றத்துக்கெலாம் போய் அவங்க வழக்கு மன்றம் நீங்கள் சோதனை பண்ணது முறை சரியில்லைன்ற மாதிரி ஏதோ ஒரு குட்டு வச்சு இந்த மாதிரியான இதெல்லாம் நடக்குது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இது வந்து வழக்குன்னு சொன்ன பிறகு நம்ம அது நீதிமன்றத்துக்கிட்டே விட்டு வழக்கறிஞர் பேசக்கூடாது. ஆமாம், நீங்கள் வழக்கறிஞர் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக ஒரு தமிழ் பற்று கொண்டவராக அரசியலை பார்க்குற ஒரு அரசியல் விமர்சகராக சொல்லலாம். நம்ம அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஒயின் ஷாப் இந்த 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 விஷயமே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். டாஸ்மார்க்கே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதை பற்றியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா அதை நியாயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இந்தியா முழுவதும் மதுவிலக்கை கொண்டு வந்துட்டால் அது ஒரு எளிதான காரியமாக இருக்கும். நாங்கள் இங்கே மதுவிலக்கை கொண்டு வந்துட்டு பக்கத்துலேயே பாண்டிச்சேரி, ஆந்திரா இவங்கெல்லாம் மது கொள்கையோட மதுவை வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்துருமே அப்படின்னு சொல்கிறது யார்? திமுகவும் சொல்லுது. கலைஞரே ஒரு டைமில் சொன்னார். என்னென்னு கேட்டிங்கன்னா சுற்றிலும் தீ பரவிட்டு உள்ளே எப்படி இருக்க முடியுன்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் இருந்தால் அந்த மாநிலங்கள்லேருந்து இங்கே தவறுதலாக கடத்தல் முறையில் வரும். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறுன்னு தான் சொல்லுவேன் அந்த கருத்து. காரணம் என்னென்னா நம்ம வீட்டை தான் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வீட்டை நாம் சுத்தமாக வச்சுக்கணும். மற்ற விஷயங்கள் நமக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும். இப்போ இது நீங்கள் இப்போ காங்கிரஸ்காரங்க பேசும்போது இந்தியா தேசப்பற்று எல்லாம் ஒன்று அப்படிலாம் பேசுகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி வரும்போது இது இதை மாத்திரம் நம்ம சுத்தமாக வச்சுக்கணுன்னா என்ன அர்த்தம்? இந்தியா முழுசும் உங்கள் நாடு தானே. இந்தியா முழுசும் நிச்சயமாக. நம்ம வந்து இப்போ தமிழகத்தில் இருக்கிறோம், தமிழகத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ நான் பிரதமர் நிலையில் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். நான் இருந்தாலும் நான் இந்தியர் அப்படின்னு நீங்கள் நிச்சயம் ஆழமாக நம்புகிறீங்க, அதற்கான வாக்குவாதம்லாம் பண்ணுறீங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்தியா நல்லா இருக்குன்னு நினைக்கணும்ல. நிச்சயமாக. இப்போ நீங்கள் சொல்வது போல் இந்த மதுவிலக்குன்றது இந்தியா முழுவதும் இருக்கணும். காரணம் மக்கள் நலனை கவனிக்கிற அரசாக இருந்தால் அதை அவங்க செய்யணும். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமை இல்லை. இப்போ மத்தியில் நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து தவறான உதாரணம் தான். அந்த காலத்தில் இருந்த பிரதமர்கள்லாம் இப்படியெல்லாம் இருந்தாங்களான்னு கூட நமக்கு தெரியல. ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனைகள் தான். அதனால் மதுவிலக்குன்றதை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் தான் இருக்கணும். நம்ம வீட்டை சொல்கிற மாதிரி நம்ம தமிழகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்றைக்கு ஒரு செய்தி வந்தது, ஒரு 2-3 ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் ஏறத்தாழ 300 கோடி இந்த போக்குவரத்து செலவுக்கே செலவு செஞ்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதை பற்றி உங்கள் கருத்து? அது அவருடைய போக்குவரத்து செலவு பண்ணிக்கிறாரு சொல்லிடுறாரு போல இருக்கு. அதாவது மக்களுக்கானது. அவர் இந்த வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறார்ல. இதை தான் நம்ம சொல்ல வரோம். என்னென்னா நம்மளுடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மக்களுடைய பிரதமராக இருந்தால் நம்ம சந்தோஷப்படலாம். அவர் பிஜேபியோட பிரதமராக தான் இருக்கார். இவர் வந்து இந்த போக்குவரத்து செலவு பிஜேபியோட பிரதமரா இல்லை அதானிக்கு மட்டும் பிரதமரா? நிச்சயமாக இதுவும் அது கூட இருக்கலாம். கண்டிப்பாக. காரணம் போகும்போது அவரையும் கூட்டிகிட்டு போகிறாரு எல்லா நாடுகளுக்கும். இவங்க நாட்டோட வளர்ச்சிக்காக இவங்களுடைய போக்குவரத்தெல்லாம் கிடையாது. அவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் இது இருக்குது. அவருக்கு தான் குடும்பம் எதுவும் இல்லை, அவர் எதுக்கு அதெல்லாம் சேர்க்க போகிறாரு? குடும்பம் இல்லை, இதே கேள்வி நம்ம திருப்பி தான் கேட்கணும். குடும்பம்லாம் இல்லை, அப்புறம் ஏன் இதை பண்ணுறீங்கன்னு தான் நம்மளும் கேட்குறோம். குடும்பம்லாம் இல்லை, இதே நமக்கு ஏன் பண்ணுறீங்கன்னு நம்மளும் கேட்குறோம். கேட்டால் பதில் சொல்லுவாரா? இல்லை, அவர் தான் எந்த இடத்துலையுமே பதில் சொல்கிறது இல்லையே. இப்போது தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த தொகுதி மறுவரையறை அதை வந்து அதுக்கான பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. தொகுதி மறுவரையில் நியாயம் தேவை, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு வாசகங்கள் அடங்கிய அந்த சட்டைகளெல்லாம் அணிந்து போய் அப்படி போராடுறாங்க. அந்த சபாநாயகர் வந்து ஒரு விதி இருக்குது, அந்த விதியில் இப்படி தான் இருக்கணும், உடைகள் அணியணும்லாம் இருக்குது, அதன்படி வாங்க, நீங்கள் பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த விதியில் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க.
இந்த நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இதுங்க மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லும்போது, பாராளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு சொல்வது, இவங்க நமக்கு முதல்ல மக்கள் தொகையை குறைக்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை எடுத்துன்னு வந்துட்டு நாம் அதை சரியாக ஃபாலோ பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வரல, இந்திரா காந்தி தானே கொண்டு வந்தாங்க குடும்ப கட்டுப்பாடு. இந்திரா காந்தி அவங்க சொந்த வீட்டுக்காக அவங்க எடுத்துன்னு வரலையா, சொந்த காரணத்துக்காக எடுத்துன்னு வரல. இல்லை, அந்த நினைப்பில் அப்படி ஒரு எதிர்ப்பை காட்டணும்னு இப்படி பண்ணுறாங்களான்னு கேட்குறேன். யார்? இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள், அதனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்க. அது நிச்சயமாக சார். இது என்னென்னா, அவர் நேரு, இந்திரா காந்தி இவங்க எல்லாமே கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிராக தான் இவங்க வேலை செய்கிறாங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் நோக்கமாக எந்த இடத்துலையுமே கிடையாது. எந்த இடத்துலையுமே அவங்க கிடையாது. அவங்களுக்கு அவங்க கிடைத்திருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு எவ்வளோ செய்யலாம், அது கிடையாது. இங்கே ஜனநாயகம் இருக்கான்னு பார்த்தா ஜனநாயகமே இல்லையே. இப்போ நீங்கள் ஒரு வழக்கறிஞர், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாக்கு, அதுதான் நம்ம இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிகமான மக்கள் தொகை கொண்டவர்களுக்கு, கொண்ட மாநிலங்களுக்கு தொகுதிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக அவங்க வந்து அவங்களுக்கு உரிய உரிமையை கொடுக்குறாங்க. அதில் என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க? தவறெல்லாம் நிச்சயமாக கிடையாது. நான் அதை தவறுன்னு சொல்ல வரல. சரி, இந்த ஒரு திட்டத்தை எடுத்துன்னு வந்துட்டு அந்த மாநிலத்தில் செயல்படுத்தலை. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல மாநிலம் செயல்படுத்தலைன்னா அந்த மாநிலத்துக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். அப்போது மக்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கக்கூடாது, அரசாங்கத்துக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் போடுற திட்டத்தை நீங்களே சரியாக கவனிக்கலை. நீங்கள் அதிகாரிகள் வந்து செய்யாததுனால தானே மக்கள் வந்து இந்த நிலைமையில் இருக்காங்க. அப்படி செய்யாத மாநிலங்களுக்கு அதிகமான நிதியுதவி கொடுக்குறாங்களா? அது என்ன? மக்கள் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்காக நிதி உதவி கொடுக்குறதுல தவறு கிடையாது. காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருமே இந்தியர்கள்னு பார்க்குறதுனால நீங்கள் அந்தந்த மாநிலத்துக்கு நீங்கள் செய்யுங்க, நாங்கள் செய்ய வேணாம்லாம் சொல்ல வரல. ஆனால் தமிழகத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்கிறோம். நம்ம மற்ற மாநிலத்துக்கு ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செய்கிறீங்கன்ற கேள்வியெல்லாம் நம்ம வைக்கல. தமிழகத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு நம்ம கேட்குறோம். அவருக்கு தமிழ்நாட்டை பார்த்தா பயமாக இருக்குப்பா. அவர் தமிழ்நாட்டுக்கு பயமாக இருக்குது. அவர் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்கிற மாதிரியும் தெரியல. இப்போ இந்த நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அதை வந்து நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதை பற்றி பேசுகிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டே இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எந்த சிந்தனை இல்லாமல் அவை ஒத்தி வைக்கப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்களே. அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கான காரணமோ விஷயங்களும் அங்கே இல்லை. அதனால் இவங்களை சந்திக்கவே அவங்க பயப்படுறாங்க. அவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இந்த 39 பேர் தானே அவங்களுக்கு ஒரு பொருட்டுன்னு அவங்க நினைப்பாங்களா? இல்லை, இந்த 39 பேரால் தானே இவங்க பயப்படுறாங்க. அவங்க சந்திக்கிறது அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்க பேசலாமே, சொல்லலாமே. 39 பேர் தானே பேசலாமே. ஆராசா பேசுகிறாரு, ஜோதிமணி பேசுகிறாங்க, தயநிதி மாறன் பேசுகிறாரு, எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ ஏன் இவங்களுக்கெல்லாம் இவங்களால் சரியான பதில் கொடுக்க முடியும்? இப்போ அந்த சட்டை, அதாவது டிஷர்ட் அப்படின்றத அணிந்து கொண்டு வந்தது தவறு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் அங்கே உள்ள பணியாளர்களுக்கு உடை வந்து இந்த காக்கி நிறம், அதாவது அவங்க அந்த ஆர்எஸ்எஸ் ஆர்க்கை பயன்படுத்துவாங்களா அந்த நிறத்தில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் தாமரை அந்த முத்திரை பதிக்கப்பட்டிருக்கிறது அவங்க ஆடையில் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் அனுமதித்தீர்கள்? அது அனுமதிக்க வேண்டிய ஒன்றா? காங்கிரஸ் கட்சி, எதிர்கட்சி இவங்களாம் ஏன் அனுமதிச்சாங்கன்னு கேட்குறீங்க. அனுமதிச்சாங்க. ஆனால் அது வந்து தவறு இல்லைன்றாரு. இப்போ டிஷர்ட் போட்டு தவறுன்றாங்க. எல்லாமே முரணாக தெரியுது. நாட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பிஜேபி விட்டுருச்சு. ராகுல் காந்தியோட சட்டை தான் இப்போ அவங்களுக்கு முக்கியமாக தெரியுது. இந்தியாவில் இருக்க மனிதர்கள் என்ன சட்டை போடுறாங்க, என்ன உணவு அருந்துறாங்க, அவங்க எப்படி வாழறாங்கன்ற கவனம்லாம் பிஜேபி அரசுக்கு கிடையாது. ராகுல் காந்தியை டார்கெட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. அவரை சட்டை போட்டாலும் சரி, பனியன் போட்டாலும் சரி, வாட்ச் கட்டினாலும் சரி, நடந்து போனாலும் சரி, வியட்நாம் போனாலும் சரி, எங்கே போனான்னு பார்க்குறது தான் இவங்களோட வேலை. நாம் என்ன அப்புறம் மணிப்பூர் என்ன இருக்குன்றதெல்லாம் அதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே யாருமே இல்லையே. பார்லிமெண்ட்டில் அத்தனை எம்பிங்க இருக்காங்க, அவங்க யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? இந்த பிரதமர் ஒரு முறை கூட மணிப்பூர் போகலை. அவர் போக மாட்டார். ஏன் போக மாட்டேங்கிறாரு சார்? அவர் மக்களை நேசித்தா தானே போவாங்க. நம்ம கேட்குறது என்னென்னா, அவர் மக்களை நேசிக்காமலா 3வது முறையும் பிரதமர் வந்திருக்காரு. எத்தனை முறை வேணாலும் பிரதமர் ஆகலாம். இந்த மக்கள் வந்து ஜனநாயகம் அளிக்கணும்ல.
நிச்சயமாக தான். நம்ம அந்த வாக்களிப்புன்றதை பற்றி பேச போனால் ரொம்ப பேச வேண்டியிருக்கும். நம்ம அந்த டாபிக்கு போல ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஓரளவு. தேர்தல் ஆணையம் வந்து மக்கள் கேட்குறாங்க, மெஷின் வேணான்னு சொல்லி எத்தனையோ முறை வரும்பொழுது கூட அதையும் காங்கிரஸ் தீவிரமாக எதிர்க்க மாட்டேங்குது, இயந்திரம் வேண்டான்றத. அதை நானே சொல்ல எதிர்க்கணும். நம்ம எதிர்க்காதது கூட என்னை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு தான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, நாம் ஒரு மாநிலத்தில் ஜெயிக்கும் பொழுது ரிசல்ட் வருது, அமோகமாக காங்கிரஸ் ஜெயிச்சிச்சுன்னா நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அவங்களுடைய டார்கெட்டு நாடாளுமன்றம் தான், பார்லிமெண்ட் தேர்தல் மட்டும்தான். அந்த தேர்தலில் தான் எல்லா வேலையும் அவங்க செய்வாங்க. நீங்கள் எத்தனை மாநிலத்தில் ஜெயித்தாலும் அவங்க பார்லிமெண்ட்டில் என்ன செய்யணுமோ அதை செய்ய போகிறாங்க. அப்போ நமக்கு அது வேணாம். அதை நம்ம எல்லாமே சேர்ந்து தடுக்கணும். காரணம் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தான் மக்கள் தான் ஓட்டு போடுறாங்களே. 3 முறை ஜெயிச்சு நீங்கள் 4வது முறை ஜெயிப்பீங்களே. நம்பிக்கை இருந்தால் ஓட்டு சீட்டை போட்டு பண்ண வேண்டியதுதானே. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியெல்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் நம்பிக்கையான ஆளுங்கட்சி தான், தைரியமாக நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த ஜனநாயக நாட்டில் தேர்தல் மூலமாக நீங்கள் பிரதமர் ஆகிறத நாங்கள் வந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல. அதில் ஒரு சந்தேகம் வரும்பொழுது அதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் கொடுக்கணும் எதிர்கட்சிகளுக்கு. நீங்கள் அதை தர மறுக்கிறீங்க. அதனால் 3வது முறை இல்லை, இன்னொரு முறை கூட நீங்கள் வரலாம். இப்போ வாக்கு இயந்திரத்தில் மோசடிகள் நடக்கின்றன அப்படின்னு அது உறுதியாக தேர்தல் ஆணையத்திலேருந்து எத்தனையோ உறுப்பினர்கள்லாம் கூட வெளியில் வந்து டிவியில் பத்திரிகைகளெல்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு சந்தேக பார்வையோடு இருக்கிற ஒரு முறையை ஏன் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக. இப்போ அப்படி அந்த முறை மாற்றப்பட்டால், வாக்குச்சீட்டு முறை வந்தது என்றால் எந்த கட்சி நிச்சயமாக காங்கிரஸ் இந்தியாவில் வெற்றி பெறும்? இல்லை, அப்படி ஒரு நிலை இருக்குது. அதாவது வாக்குச்சீட்டு வந்தால் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும்ன்ற ஒரு நிலை இருக்கும்போது, அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிகளும் இப்போ அவங்களோட இருக்கிற இந்தியா கூட்டணி எல்லா கட்சியினரும் சேர்ந்து அதை வலியுறுத்தாமல், அதற்கான வேகமான போராட்டங்களில் ஈடுபடாமல் ஏன்னா தானே இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட, மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா, இந்த மாதிரி கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சியும், மாநிலத்தில் இருக்கிற எல்லா கட்சியுமே திசை திருப்பி கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு மாநிலத்தில் உருவாக்கி உங்களை அதை பற்றி சிந்திக்க விடாமல் பண்ணின்னு இருக்காங்க. நீங்கள் இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்க்கும்பொழுது தெரியும், ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணினே இருக்கிறது. நீங்கள் யோசிக்கவே கூடாது. அதாவது வினையாற்றுவது, அதுக்கப்புறம் அந்த எதிர்கட்சிகள்லாம் எதிர்வினை ஆகும்போது அதுக்கு எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டிய பண்ணிடுது. அவங்க அதில் சிறப்பாக ஒன்று சொல்லிகிட்டே இருக்க சொல்லி அந்த நடைமுறையை தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடுத்திருக்காரு. அந்த ரூ அப்படின்ற ஒரு எழுத்தை கொண்டு அவர் ஒரு வினையாற்றி எதிர்வினையாக அவர்களையெல்லாம் பேச வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்களா? ரூ என்று அது போட்டதுக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய சிதம்பரம் ஐயா காரணம்லாம் சொன்னார். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்னென்னா, அவரே சொல்லிட்டார், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதை ஏன் நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை யாரை பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் போக வேண்டாம்னு யாரை சொன்னார்? எந்த கட்சியை சொல்லியிருக்காரு? அவர் பொதுவாகவே ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லிடுறாரு. இங்கே வந்து தமிழ்நாடு அரசுக்காக அவர் ஆதரவாக பேசலையா, இல்லை அவங்களுக்கு எதிராக பேசலையா? இல்லை, தமிழக அரசுக்கு ஆதரவாக தானே அவருடைய பேச்சு இருந்தது. இல்லை, மற்றவங்கெல்லாம் அதை விமர்சனம் பண்ணும்பொழுது இல்லை, இப்போ இதை நீங்கள் வரவேற்கிறீங்களா? அந்த ரூ என்ற அந்த அந்த குறியீட்டுக்கு பதிலாக அதிலும் கூட அந்த குறியீட்டை தமிழ் வாலிபர் தான் ஒருத்தர் அதை கொண்டு வந்தார், அவர் தான் தயார் பண்ணார், அவரை பாராட்டினாங்க எல்லாம். அப்படி ஒரு தமிழர் தயாரித்ததை வேண்டாம் என்று ரூ என்று போடுவது சரியான? பாரதிய ஜனதா கட்சியில் சிலர் கேட்டாங்க. உங்கள் பார்வை எப்படி? இல்லை, நான் என்னுடைய பார்வைன்னு பார்க்கும்பொழுது நடைமுறையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றினுக்கணும் அவசியம்லாம் கிடையாது தான் நான் சொல்லுவேன். இங்கே மொழி திணிப்பு வரும்பொழுது தான் நாம் அதுக்கு எதிர்வினையாற்றுவதற்காக இதை நம்ம செய்கிறோம். அப்போ இந்த ரூ என்றது வந்து ஒரு எதிர்வினை தான், வினை அல்ல, முதற் செயல் அல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அந்த மும்மொழி கொள்கை கொண்டு வந்தனால தான். ஆமாம் ஆமாம். அப்போ இறுதி வரையும் தமிழ் சார்ந்து நாட்டு நலம் சார்ந்து செயல்படுகிற கட்சிகள்லாம் எதிர்வினையிலேயே தங்களது காலத்தை கழித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க எதையாவது செய்கிறாங்க, இவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அவ்வளோதான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இன்றைக்கு நிலைமையில் அவங்க முழுமையாக தான் எதிர்த்து பண்ணுறாங்க. அது மக்களுடைய பார்வைக்கு நீங்கள் சொல்வது போல் இருக்குது. அது எதிர்வினை ஆட்டுறாங்க அப்படி போல தான் இருக்க தவிர,
காரணம் முழுமையாக செயல்படணும். எந்த ஒரு கட்சியுமே ஒரு இதில் வெற்றி பெறும், தேர்தலில் வெற்றி பெறும்னு சொன்னால் அவங்க வந்து மெஷினை நம்பியோ இல்லை ஓட்டை நம்பியோ கிடையாது. மக்களை நம்பி, மக்கள் பணியை நல்லா செஞ்சோம்னா நம்ம ஏன் கவலைப்பட போகிறோம்? ஆனாலும் மக்கள் பணியை நல்லா செஞ்ச இடத்துலையே மெஷின் எவ்வளோ வேலை செய்யுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. மாநிலங்களில் நடக்கிறதோ இல்லை உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுல இந்த பிரச்சனைகள் கிடையாதுன்னு முழுமையாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் விடுதலைக்கு பிறகு ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி இந்தி மொழியை கொண்டு வந்தாங்க ராஜாஜி காலத்தில். அதுக்கப்புறம் அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கப்பட்டது, வெறுக்கப்பட்டது, ஆர்ப்பாட்டங்கள் மூலம் விரட்டப்பட்டதுன்னே சொல்லலாம். அப்போ தான் நேரு என்ன சொல்ல, இருமொழி கொள்கைக்கு நாங்கள் சரி ஆமோதிக்கிறோன்னு போனாங்க, பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போது அவங்க வந்து இந்தி அப்படின்னு கொண்டு வராமல் ஒரு மும்மொழி திட்டம், இன்னும் ஒரு மொழியை கற்றுக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வரும்போது இதுவும் அந்த காங்கிரஸ்காரர்கள் செய்ததும் ஒன்று போல தெரிகிறது. அது உண்மைதானா? அது வேறு இது வேறா? இல்லை, நிச்சயமாக அது வேறு இது வேறுன்னு தான் நான் சொல்லணும். காரணம் என்ன, ஒரு தாய் வந்து சமையல் செய்கிறாங்க பிள்ளைங்க சாப்பிடணுன்றதுக்காக, அது காங்கிரஸ் செய்கிறது. இங்கே செய்கிற தாய் சமையலில் வந்து கொஞ்சம் விஷம் கலந்த மாதிரி இருக்குது. தாயே பிள்ளைகளுக்கு விஷம் கலக்கிறாங்களா? அதான், ஏன்னா இவங்க தாயின்னு சொல்லிக்கிறாங்களே. நாம் வந்து ஒரு பிரதமர் அப்படி தான் பார்க்குறோம். தேர்தலில் யார் ஜெயிச்சான்னு, ஜனநாயக நாட்டில் தேர்தலில் வெற்றி பெறுவோம், நம்ம பிரதமரை ஓட்டு போடலான்னு அவங்க தான். ஆமாம், நம்ம ஏற்றுக்கிறோம். நம்ம நீங்கள் ஜெயித்த பிறகு இந்தியாவுக்கு பிரதமராக நடந்துங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். அனைத்து கட்சியும் அரவணைச்சு நாட்டை காப்பாற்றுறது தான் உங்கள் வேலை. நீங்கள் திரும்ப பிஜேபி பற்றி பேசின்னு, ஆர்எஸ்எஸை பற்றி பேசின்னு மக்கள் நலனுக்கு எதிராக பண்ணுறதுல என்ன நியாயம் இருக்குது? இந்த மும்மொழி கொள்கை, அதை நீங்கள் வரவேற்கிறீங்களா? இப்போ எல்லாருமே சொல்லும்பொழுது இந்தியை திணிக்காதீங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. மொழியை கற்றுக்கிறதுலலாம் எந்த தவறுமே கிடையாது. காரணம், நம்ம எங்கே போனாலும் வாழணும்னு நினைக்கும்பொழுது அந்தந்த இடத்துல நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதனால் நான் மும்மொழிக்காக வரல, நான் மொழியை பற்றி எப்படி சொல்லிடுறேன். இந்தியை கற்றுங்க, எல்லாம் கற்றுங்க. ஆனால் பறவைகளை காப்பாற்றுறதுக்கு கூட ஒரு சரணாலயம் இருக்குது. நம்ம பறவைகளை காப்பாற்றுறதுக்கு கூட ஒரு சரணாலயம் வச்சுருக்கோம். இல்லைங்க, எல்லாத்தையுமே நம்ம காப்பாற்றுறது ஒரு உயிர் மட்டும் தனியாக இருக்குதுன்னு சொன்னால் அதை அபூர்வமாக பாதுகாத்து வளர்க்கணும். அப்படியாப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்து இருக்கிற நம்ம இவங்க மொழியை அழிக்கிறதுக்கான முயற்சியை செய்வது எவ்வளோ கொடுமையான விஷயம். ஒரு பறவையை கூட, ஒரு அபூர்வமான பறவை, அது ஒரு 100 தான் இருக்குது, உதாரணத்துக்கு 100 தான் இருக்குதுன்னு சொன்னால், அதாவது உங்களுடைய கருத்துப்படி இந்த சிறுபான்மை என்பதை நம் கவனமாக பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அப்படின்னா. ஆனால் நீங்கள் மொழி வந்து எவ்வளோ முக்கியமானது. நீங்கள் உலகம் எங்கும் பார்க்கும்போது தமிழ் மொழி, அதை பற்றி வரலாற்றில் எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு என்ன இருக்குது? எனக்கு இப்போ அந்த மும்மொழி திட்டம் வருவதால் தமிழ் அழிந்து விடும் நினைக்கிறீங்களா நீங்கள்? இதுதானே முதல் தொடக்கம். நீங்கள் முதல்ல இப்படி தானே உள்ளே வரீங்க, உள்ளே இப்படி நுழையிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ரூல்ஸை போடுவீங்க. அதுக்கப்புறம் மாணவர்களை இப்போ எப்படி நீட்டில் எக்ஸாம் எழுத போகிறாங்க, நீங்கள் காதில் கம்பல்ல இருந்து இருக்கிறது எல்லாத்தையும் கட்டிடுறீங்க. இதெல்லாம் கட்டிடுறீங்க, அதை வச்சு முடியும் அவுத்து விரிச்சு போட்டு நம்ம எல்லாம் போட்டுறீங்க. கடைசியில் கொஸ்டின் பேப்பரை வேறு எங்கன்னா அவுட் பண்ணிடுறீங்க. எங்கள் மாநிலத்தில் எல்லாத்தையும் தான் செக் பண்ணுறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரை விட்டுட்டு அங்கே விட்டுட்டுன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி முதல்ல நீட்டை கூட அலோவ் பண்ணால் என்ன நிலைமையோ இதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். மொழியை இவங்க வந்து தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க. மும்மொழி என்ன சொல்வதை அவங்க தவறாக தான் பயன்படுத்துகிறாங்க. நேரடியாக ஹிந்தின்னு சொல்லாமல் என்ன ஒரு மொழியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து அதுக்கு பின்புறம் வாசல் வழியாக ஏன் அவங்க இந்தியை சொல்கிறது வேறு மொழியை சொல்ல வேண்டியது தானே? மும்மொழியில் ஏன் இந்தியை மட்டும் சொல்கிறாங்க? இந்தியாவில் எத்தனையோ மொழிங்க இல்லை, மற்ற மொழிகளை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அது அந்த மாநிலங்களே முடிவு பண்ணிக்கலாம்லாம் சொல்கிறாங்க. ஐயா, இப்போ இந்திய தமிழ்நாட்டில் எதிர்த்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எதிர்த்தாங்க. அது கூட திணிப்புன்றதுனால தான் எதிர்த்தாங்க. இன்றைக்கி இந்தி பிரச்சார சபா எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. நாம் அதை ஒன்றும் அடிச்சுன்னு இருக்குல்ல, அது மாதிரி தவறாக எந்த வேலையும் பண்ணலையே. கற்றுக்கிறவங்களை கற்றுக்க தானே சொல்கிறோம், நீ ஃபோர்ஸ் பண்ணாதன்னு தானே சொல்கிறோம். இப்போ அண்மையில் நடைபெற்ற அந்த அயோத்தியில் போய் எல்லோரும் புனித நீராடினாங்க. அதில்
அதில் வந்து நீராடியவர்களின் கணக்கு அப்படின்னு ஒரு பெரிய தொகை 65 66 கோடி அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த நெருக்கடியில் அந்த சிக்கலில் இறந்தவர்கள் பற்றி சொல்லுங்கன்னா அந்த எண்ணிக்கையே இல்லைன்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல சொல்லிட்டேன், மத்திய அரசு வந்து மக்கள் நலம் சார்ந்த அரசான்னு பார்த்தா இல்லை என்பது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. காரணம் என்னென்னா, ஆன்மீகத்தை சொல்லிவிட்டு எத்தனை பேர் அங்கே இறந்து போகிறாங்கன்றத கூட உங்களுக்கு சொல்ல முடியல. அவங்கள பாதுகாக்கிறது கூட உங்களால் முடியல. ஆன்மீகத்தை பரப்பணுன்றதுக்காக எவ்வளோ போராடுறீங்க. அங்கே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1 கோடி பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 1 கோடி பேரை உங்களால் பாதுகாக்க முடியல. நீங்கள் இப்போ 140 பேரை 140 கோடி மக்களை பாதுகாக்கணும். திராணியற்ற அரசு, ஆற்றல் இல்லாத அரசு அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அரசியலில், இந்திய அரசியலில் இருக்கிற இந்த தேர்தல் முறை இது சரியில்லை. அதாவது இந்த இயந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது, வாக்குச்சீட்டு பயன்படுத்தணும், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த தேர்தல் ஆணையம் இன்னென்ன சீர்திருத்தங்களுக்கெல்லாம் வரணும், அதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஏதாவது உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் ஏதாவது இருக்கா? அதை பற்றிய செய்திகள். நிச்சயமாக இருக்குது. உங்கள் தேர்தல் இப்போ ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு மாநிலத்தை பார்க்கும்போது பல கட்சிகள் உருவாகுது. உருவாகும் போது மற்ற கட்சிக்கு அவங்களோட கொள்கைக்கு எதிராக தான் இவங்க ஒரு கொள்கையை உருவாக்கி கட்சியை உருவாக்குறாங்க. ஆனால் உருவாக்கின பிறகு பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் ஒரு கூட்டணி வச்சுக்கிறாங்க. இது எதிர்கருத்தாக இருந்தால் கூட, எதிர் கொள்கைகள் இருந்தால் கூட வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இவங்க என்ன சொன்னாங்க, இந்த கூட்டணியெல்லாம் மக்கள் நலன் சார்ந்த கூட்டணியான்னு பார்க்கும்போது ரொம்ப சிந்திச்சு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. அதனால் தேர்தல் ஆணையம் வந்து ஏதாவது ஒரு சீர்திருத்தம் அப்படி, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை 10 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அனைத்து கட்சியுமே தனித்தனியாக தான் நிற்கணும்னு சொல்லணும். ஒரு மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே தனித்தனியாக தான் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் அவங்களுடைய ஓட்டு விகிதம் வந்து என்னன்னு தெரியும். இவங்க இது தெரியாமல் மற்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு 20 வருஷம் 30 வருஷம் ஓட்டின்னு மக்களை ஏமாத்துறது தான் என்னுடைய கருத்து. அப்படி வைக்கும்பொழுது அவங்களோட ஓட்டு சதவீதம் இல்லைன்னு சொன்னால் அந்த மாதிரி கட்சிகள்லாம் அங்கீகாரம் ரத்து பண்ணிடணும். அவங்க ஒரு அமைப்பை வச்சு செயல்படட்டும், அதெல்லாம் தவறு கிடையாது. எங்களுக்கு அந்த உரிமைலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல, உங்கள் உரிமை இருக்குது, உங்கள் கொள்கையை வந்து மக்களுக்கு எடுத்துன்னு வரணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய கொள்கையை பற்றி நடந்து காட்டுங்க. நீங்கள் கொள்கையை மாற்றிட்டு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபின்னு சொல்லி கூட்டணி வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் என்ன கொள்கை இருக்குது? இப்போ இந்த நீங்கள் சொல்கிற பெரிய கட்சிகள் தானே மற்ற சின்ன கட்சிகளையும் கூட்டணியோடு சேர்த்துக்கிறாங்க. அதனால தான் சொல்ல வரேன். இது வந்து பெரிய கட்சிகளுங்க சேர்த்து தான் நான் சொல்லுறேன். இவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாதிரி ஒரு சீர்திருத்தம் இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு வந்தால் அவங்களும் கட்டுப்பட்டு தானே ஆகணும். இப்போ வெளிநாடுகளில் அந்த விகிதாச்சார முறை, ஒரு கட்சினா அந்த கட்சிக்கு எத்தனை வாக்கள் கிடைக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் அவங்களே பிரதிநிதிகளை கொடுக்கறது மாதிரியான ஒரு நிலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இந்தியாவில் ஏற்புடையதாக இருக்குமா? இந்தியாவை கொண்டு வந்தால் இந்த தேர்தல் முறையே நம்ம நாட்டுக்கு வந்து சரிதான். ஆனால் இதில் சில சீர்திருத்தங்களை பண்ணிக்கலான்றேன். நம்ம இதே நடைமுறையில் வந்துட்டோம். நம்ம இதை புதுசாக மாற்றணும், அந்த நாட்டை பார்த்து நம்ம செய்யணும்னு அவசியம்லாம் கிடையாது. இதிலே பல நன்மைகள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா போடும். இப்போ தேர்தல் ஆணையத்தின் மேலே கூட நான் சில குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. காரணம் என்னென்னா, தேர்தலில் வந்து சரியாக நடக்குதான்னு பார்த்திங்கன்னா தப்பாக தான் நடக்குது. தப்பாக நடக்குதுன்னு நான் சொல்லலை. நீங்கள் தினத்தந்தியிலேருந்து இந்துலேருந்து எல்லா பத்திரிக்கையும் எடுத்து பார்க்கும்போது அந்த தேர்தல் நேரங்களில் இந்த வேட்பாளர் இத்தனை லட்சம் கொடுக்குறாரு, இங்கே இவ்வளோ கொடுக்குறாரு, அங்கே இவ்வளோ நகை கொடுக்குறாரு, எல்லா ஸ்டோரியும் அங்கே சொல்லிடுறாங்க. சொல்லும் பொழுது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? பத்திரிக்கையில் வருது, அந்த பத்திரிக்கை தர்மம்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்போ தப்பாக ஒரு தர்மத்தை அவங்க பின்பற்ற முடியுமா? அப்போ பத்திரிக்கை வந்து தவறாக சொல்லுதுன்னா அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். பத்திரிகை பேர் நடவடிக்கை நீங்கள் அந்த நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. இந்த தவறு செஞ்சவங்க பேர்லேயும் எடுக்கிறது கிடையாது. இங்கே தவறானவங்க தான் தேர்தலில் நிற்கிறாங்க. குற்றவாளிகள் தான் அதிகபட்சமாக நிற்கிறாங்க. அதிகபட்சமாக குற்றவாளிகள் தான் நிற்கிறாங்க. நாட்டில் 140 கோடி மக்களில் ஏன் நல்லவங்களே இல்லையாம்மா? இல்லை படித்தவர்கள் இல்லையா? அப்படி பார்த்தா நீங்கள் கட்சிகளை குறை சொல்லுவீங்க. இப்போ அது நீங்கள் இப்போ இன்னொன்று சொன்னீங்க, நல்லவங்க இல்லையான்னு கேட்டீங்க, அது ஏற்றுக்கலாம். படித்தவங்க இல்லையா அப்படின்னா படித்தவர்களுக்கு மட்டும்தான் அவங்க தான் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு ஒரு நியதி இருக்கா என்ன? நிச்சயமாக கிடையாது. நான் அதுக்காக இந்த வார்த்தையை நம்ம அதுக்காக சொல்லல. படித்தவர்களையும் நல்லவங்க இருக்காங்களே.
நம்ம ஒரு தொகுதிக்கு படிக்காதவர்களும் நல்லவர் இருக்காங்க. நிச்சயமாக இருக்காங்க. அப்போ அதை அதனால தான் நம்ம அந்த காலத்தில் காமராஜர்லேருந்து கக்கன் எல்லாம் இந்த மக்கள் வரவேற்றாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த தேர்தல் ஆட்சி முறைக்கு அல்லது ஜனநாயக முறைக்கு வந்து படிப்பு என்பதை ஒரு இலக்காக ஒரு வரையறையாக வைப்பது சரியாக இருக்காதுன்னு இது நம்ம வைக்கணும்னு நம்ம சொல்லுவோம். காரணம் என்ன, அதில் கூட நீங்கள் பர்சன்டேஜ் கொடுக்குற மாதிரி நீங்கள் முதல் படிக்கவே விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கே போகக்கூடாது, 3ஆம் வகுப்பில் ஒரு தடை, 5ஆம் வகுப்பில் ஒரு தடை. அது வந்து மத்திய அரசு, அது மத்திய அரசு அது மாதிரி சிஸ்டத்தை எடுத்துன்னு வருது. அவங்க பாவம் அவங்க என்ன தான் நினைக்கிறாங்கன்னே தெரில. இப்போ 3 வயசு 3ஆவது படிக்கிறவனுக்கு என்னத்துக்கு அந்த பப்ளிக் எக்ஸாம், 3ஆவது படிக்கிறவங்களுக்கு 8ஆவது படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு என்ன தான் தோணுது, என்ன நினைக்கிறீங்களே நமக்கு தெரியல. இப்போ இது வந்து தொடக்க காலத்தில் இருந்தது மாதிரி இந்த ஆரியர்கள் பார்ப்பனர்கள் எல்லாம் மற்றவர்களை படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களே, அதை வந்து மறுபடியும் புது மாதிரியாக கொண்டு வராங்களோ அப்படின்னு சிலர் பேசுகிறாங்க. உங்களது பார்வை என்ன? அவங்களோட நோக்கம் அதுவாக கூட இருக்கலாம். அது ஜெயிக்காது, தமிழகத்தில் நிச்சயமாக ஜெயிக்காதுன்றது எல்லாரும் அறிந்த விஷயம். அவங்களுக்கு நோக்கம் இருக்கலாம், அவங்க தான் தவறான நோக்கத்தில் தமிழகத்தில் எத்தனை முறை படம் எடுக்கிறாங்க நீங்கள் பார்த்துன்னு தான் இருக்கீங்க. அத்தனை முறையும் தோற்றுன்னு தான் போகிறாங்க. ஒருவேளை கஜினி இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை தொடர்ந்துன்னு தான் இருக்கணும். நம்ம ஒரே வார்த்தை தான் சொல்ல வரோம், பிஜேபி வருவதற்கு முன்னால் தமிழகத்தில் நாம் தீபாவளி கொண்டாடலையா, இல்லை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலையா, இல்லை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலையா? ஆன்மீகத்தை பரப்பத்துக்கு இவங்க நமக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பிஜேபி அந்த வார்த்தையை எப்போ வராங்க நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். ஆமாம், இவங்க வந்து நம்ம இந்துவை பரப்புறதோ கல்வியை பரப்புறதோ இதெல்லாம் நீங்கள் தப்பாக எதுவும் செய்யாதீங்கன்னு சொல்லணும். நீங்கள் அமைதியாக இருந்தாவே போதும். இப்போ கல்விக்கான நிதியை கூட ஒதுக்கலை. ஒரு பிரதமருக்கு இது கூடவா தெரியாது? இப்போ நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு வினா வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மதம் மாற்றம், அதை வந்து மதம் மாற்றுறதுக்கு கடுமையான தண்டனைகள் வேணும், மரண தண்டனைலாம் கொடுக்கணும்னு சில மாநிலங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி மதம் மாறுறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அதை கண்டு பயப்படுறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி தான். அது இந்த மத மாற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஒரே ஒரு கேள்வியை தான் முன்னாடி வைக்கிறோம். இதற்கு முன்னாடி இந்தியர்கள் என்னவா இருந்தாங்க? இதற்கு முன்னாடி இந்தியர்கள்லாம் தமிழ்நாடு மொத்தமாகவே எந்த மதத்தில் இருந்தாங்க? முதல்ல இந்தியாவே இல்லையே. 47க்கு முன்பு இந்தியாவை, அதாவது வெள்ளைக்காரர்கள் அவர்கள் ஆட்சிக்காக ஒரு பகுதிகளை, அப்போ கூட இந்த நிஜாம் அந்த சில இல்லாமல் தான் தனி மன்னர்கள். ஆமாம், அப்போ அது வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்பே இல்லை, ஒரு மதத்துக்கான ஒரு நாடு என்பதே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு மதத்தை பற்றி பயப்படணும்? இந்த கிறிஸ்தவ மதம் உள்ளே வந்துட்டால் வரக்கூடாது, அது மதம் தடை சட்டம் போனால் அப்படி பரப்புறவங்கள சிறைக்கு கொண்டு போகணும்லாம் சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட பயம் எதற்குன்னு கேட்குறேன். இல்லை, இவங்களுக்கு குறுகிய நோக்கம்தான். இவங்களுக்கு அரசியல் செய்வதற்கு எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இல்லை அவங்க அதனால் இந்த மதத்தை பற்றி பேசின்னு இருக்காங்க. இப்போ மதம், நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம். இதுக்கு முன்னாடி நான் இந்தியர்கள் வச்சே நான் சொல்ல வரேன். இவங்க எந்த மதத்தில் இருந்தாங்க, ஏன் மதம் மாறினாங்க? நீ கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு வந்து ஒரு மனிதனை சொல்கிற, நீ இங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்கிற, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற, நீ என்னென்ன சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொல்லிட்ட. ஒதுக்கப்பட்டவன், விலக்கப்பட்டவன், தடுக்கப்பட்டவன், மறைக்கப்பட்டவன் சொன்னால் அவன் எதை நோக்கி போவான்? அவங்கள யார் அரவணைக்கிறாங்களோ அவங்கள நோக்கி தான் போவான். அது தவறெல்லாம் கிடையாது, அது தவறு கிடையாது. நீங்கள் மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வருவேன், நான் இந்த தான் பிரச்சனை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாட்டுக்கே போகக்கூடாது. நீங்கள் ஊராக சுற்றி நிற்கிறதெல்லாம் கூட நிறுத்திட்டு இங்கே உட்காருங்கன்ற. நான் ஒரு இந்து வம்சாவளியில் வந்தவங்க வெளிநாட்டில் நல்ல சிறப்பான பதவியில் போட்டி போடுறாங்க, வரவேற்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஏன் அந்த காழ்ப்புணர்ச்சி? அதை ஏற்றுக்க முடியல உங்களால். ட்ரம்ப் கூட போய் உட்கார உங்களுக்கு முடியுது, வெளிநாட்டு எல்லா அதிபரும் கூட. இன்னும் கேட்டிங்கன்னா உளவு பிரிவு, அதாவது அமெரிக்க உளவு பிரிவு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் வந்து பகவத்கீதையை வச்சு தான் பதவி பிரமாணமே பெறுகிறார். அந்த அளவுக்கு அங்கே அந்த மனிதரை மதிக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து நீ மதம் மாறக்கூடாது. அதுதான் சொல்லி இவங்களுக்கு குறுகிய நோக்கத்திலே வாழ்ந்துன்னு இருக்காங்க. இப்போ நம்ம பிஜேபிக்கு இதை வந்து நம்மளுடைய வேண்டுகோளாக தான் நம்ம சொல்கிறோம். இந்த குறுகிய நோக்கத்துக்காரர்களிடம்
அரசியல் அதிகாரம் என்பது கையில் மாட்டிக்கிச்சுன்னா அப்போது பாதிக்கப்படுகிறவர்கள் நிறையா இருப்பாங்கல்ல, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது? அதை சரி பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக காங்கிரஸ் வந்து அந்த கட்சியை பலப்படுத்தணும், தலைமை பலப்படுத்தணும் நிச்சயமாக. எப்படியும் உங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு கேட்குற முறையில் வந்துட்டீங்க இப்போ இந்த டிவி மூலமாக. அது எங்களோட கடமை. அது இருந்தாலும் கூட நம்ம ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். காரணம் என்னென்னா, நேருவை பற்றி சொல்லுவோம். காந்தியிலேருந்தே நம்ம தொடரும். காந்தி, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்திலாம். இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு மட்டும்தான், அதாவது இவங்க மட்டும்னா இவங்கள மட்டும் நம்ம சொல்லிட முடியாது, இவர்களை ஒருத்தர் சொல்லுவார். இவங்க தான் தன் உயிரை வந்து எவ்வளவோ தியாகம் பண்ணி இந்த நாட்டுக்காக பணியாற்றியிருக்காங்க. நேருக்கு வந்து இந்தியாவோட பிரதமராகி கஷ்டப்படணும்னு அவசியம்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போகணும் இதெல்லாம் அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாக இருக்கிற சாதாரண ஒரு ஆள் கூட பெரிய கோடீஸ்வரன். அவர் வந்து ஒரு புகழை பெற வேண்டும், ஒரு பெரும் பதவியை பெற வேண்டும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லையா? நிச்சயமாக. ஆனால் வந்து பதவியும் புகழையும் பெறணும்னு நினைக்கிறவங்க பதவியும் புகழும் மட்டும் பெற்றிருப்பாங்க. இவர் இத்தனை வருஷம் சிறைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போ நம்மளுடைய முன்னாள் பிரதமர், நம்மளுடைய இரும்பு மங்கை இந்திரா காந்தி இருக்காங்க. அவங்களாம் அவங்களுடைய உயிரெல்லாம் நாட்டுக்காக கொடுக்கப்பட்ட உயிர் தான். ராஜீவ் காந்தி அது அவங்களாம் விரும்பி கொடுக்கல, ஏதோ ஒரு தீவிரவாதிகள் அவங்க கொண்டுட்டாங்க. அதை வந்து நீங்கள் நாட்டுக்காக கொடுத்தாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? இது எப்படின்னா, விரும்பி கொடுத்தாங்களா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்கிறதுன்னா, இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஆபத்து இருக்குன்ற போது கூட மக்களுக்காக தான் அவங்க வேலை செய்கிறாங்க. மக்கள் பணியை ஒதுக்கிட்டு இன்றைக்கி எவ்வளோ ரவுடி சமயம் இன்றைக்கி லோக்கலில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், எவ்வளோ தவறானவங்க கூட பழக்கத்தை வச்சுக்கின்னு அரசியல் செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் செய்யலையே, அவங்களாம் செய்யலையே. அவர் நேருவாக இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தி, அவங்களாம் இதெல்லாம் செய்யலையே. மக்களுக்காக தான் போராடின்னு இருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்தியாவில் மக்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே மனிதர் இளம் தலைவர் ராகுல் காந்தி. நிச்சயமாக சொல்லுவேன். காரணம் என்னென்னா, எத்தனை எதிர்ப்புகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மாநிலத்தையும் பிஜேபி எப்படி வந்து ஆக்கிரமித்து என்னென்ன பிரச்சனைகள் செஞ்சுருக்காங்க, அத்தனையும் எதிர்த்து ஒரு தனி மனிதனாக இன்றைக்கி வளம் வந்து நிற்காருன்னா அவர் ஒருத்தர் தான். இந்த நாடு, இந்திய நாடு அவர் கைக்கு வரும் பொழுது, அவர் பிரதமர் ஆகும் பொழுது நிச்சயமாக இந்தியா வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். இப்போ அவரே ஒன்று சொல்கிறார் ராகுல் காந்தி, அதாவது பொது நிறுவனமான இந்திய வாழ்வு காப்பீட்டுக் கழகம் எல்ஐசியை வந்து இந்த அரசு அழிக்கிறது, அந்த முகவர்கள் தான் அதோட முதுகெலும்பு அந்த நிறுவனத்துக்கு, அவங்களுக்கு உள்ள அந்த வருமானத்தை குறைக்கிறது, இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன், மத்திய அரசு, அதாவது மத்திய பிஜேபி அரசு வந்து மக்கள் நலன் சார்ந்த அரசான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைன்னு சொல்லிட்டேன். எத்தனையோ அரசு நிறுவனங்களெல்லாம் எந்த அளவுக்கு ஆட்குறைப்பு செய்ய முடியும் அதெல்லாம் செஞ்சுன்னு தான் இருக்காங்க. விற்றுட்டாங்க. இப்போ ஆவடியில், குறிப்பாக ஆவடியில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஏவிஎன்எல்னு பேரை மாற்றுறாங்க. இந்த பேரை மாற்றுறதுனால உங்களுக்கு எதனா ப்ரொடக்ஷன் வரப்போதா, லாபம் வரப்போதா, நாட்டுக்கு எதனா வரப்போதுன்னா கிடையாது. அவங்க வச்ச பேர் இருக்கக்கூடாது. அவங்க எந்த திட்டங்களுக்கெல்லாம் காங்கிரஸ் வந்து பேர் வச்சதோ அந்த திட்டங்களோட பேரெல்லாம் இவங்க மாற்றுறது இவங்களோட வேலை இருக்குது. இவங்க மக்கள் நலன் இல்லை. இப்போ இந்த பேரை மாற்றுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. நிச்சயமாக கிடையாது. அது மாதிரி தான் இந்துவாக இருக்கிற ஒரு தலித் மக்கள் அவங்க வந்து கிறிஸ்தவங்களாக மாறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நிச்சயமாக. ஆனால் அதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு விஷயத்தை நேசிக்கிறான், அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ எந்த மதத்தை நேசித்தா உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன் நான். அதை வச்சு தவறாக பயன்படுத்தி ஒரு மக்களுக்கு அச்சுறுத்தலாவோ எதிர்வினையாற்றினோம்னா நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும். அது கிடையாது. நம்ம கேட்குறது என்னென்னா, நீங்கள் அத்தனை நாடுக்கும் போகும்போது அத்தனையும் வேறு மதங்கள் இருக்கிற நாடுக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களே, அங்கே போய் நீங்கள்லாம் அரவணைச்சிக்கிறீங்களே, ஏன் இங்கே இருக்கிறவங்கள அரவணைக்க மாட்டேன்றீங்க? இப்போ இந்த சிறுபான்மை மக்களை, அதாவது இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், கிறித்தவர்கள், இவர்களை எதிர்ப்பதன் மூலமாக பெரும்பான்மையான இந்துக்கள் என்று அதாவது ஒரு மூடப்பட்ட, அதாவது பொய்யாக சேகரிக்கப்பட்ட ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தினுடைய மொத்த வாக்குகளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற நிலையில் தான் இதை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா?
இல்லை அவங்க அதுக்கான முயற்சிகள் அவங்க ஈடுபட்டுன்னு இருக்கலாம். டெய்லி அந்த அந்த வேலையை தானே அவங்க செய்கிறாங்க. இப்போ ஜாதி ரீதியாக ஒரு கட்சி இருக்குது, மத ரீதியாக ஒரு கட்சி இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஜாதி ரீதியாக கட்சி இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த ஜாதிக்கு ஒரு இழிவு ஏற்படும் போதோ ஒரு சோதனை ஏற்படும் போதோ அதுக்கு குரல் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் அது மாதிரி இந்து சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி பேசினா கூட பரவாயில்ல. இங்கே அது மாதிரி நிலையே கிடையாது. எந்த மாநிலத்தில் வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ணியிருக்காங்க? எந்த மாநில கட்சியுமே பண்ணலையே. இப்போ இங்கே உள்ளவங்களே சொல்கிறாங்களே தமிழ்நாட்டில், அதாவது நடிகர் விஜயோ இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ அந்த ரம்ஜான் நோன்பு திறக்கும் போகும்போது நீங்கள் வந்து இந்த வாக்குகளுக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்வது யார்? பாரதிய ஜனதா கட்சியினர். அதை தான் சொல்லுவேன். நான் முதல்ல சொல்லிட்டேன். ராகுல் காந்தி போடுற சட்டை பனியனை பற்றி தான் நீங்கள் பேசுகிறது. நான் தான் முதல்ல சொல்கிறேன். இங்கே ஒரு முஸ்லீம் பண்டிகையோ ஒரு கிறிஸ்துவ பண்டிகையோ எல்லாத்துலேயும் கலந்துக்கிறதுல எந்த தவறெல்லாம் கிடையாது. இது நீங்கள் அரசியல் நோக்கம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எந்த விஷயமே செய்ய முடியாது. அப்போது உங்கள் கட்சியில் ஏன் இந்த பிரிவெல்லாம் வச்சுருக்கீங்க? உங்கள் கட்சியிலையும் அந்த பிரிவெல்லாம் வச்சுருக்கீங்க. வச்சுருக்கீங்களா? எதுக்கு வச்சுருக்கீங்க? அந்த பிரிவை வச்சுருக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும்ல. அவங்க நடக்கிறதும் இல்லை, நடத்துகிறவங்களையும் விடுறது இல்லை கிடையாது. அதாவது ஒரு டம்மியாக இந்த ஒரு பேரை வச்சுக்க வேண்டியதான். இது ஒரு அமைப்பு, நாங்களும் இப்படி வச்சுருக்கோம், நாங்களும் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், அதை சொல்வதற்காக தான் அப்படி இருக்குது. அந்த வாக்குகளையும் அவங்க விடுறதுக்கு மனசு இல்லை. அதையும் நிச்சயமாக இல்லை. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026 தேர்தல் வரப்போகுது. ஆனால் தேர்தல் வருவதற்கு ஓராண்டுக்கு முன்பதாகவே தேர்தல் அந்த காய்ச்சல் அந்த தீ பரவி விட்டதாகவே தெரிகிறது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு கட்சி, ஆட்சியை நடத்திய கட்சி. அங்கே நான் ஏற்கனவே 4ஆக பிரிந்திருக்கிற நிலையில் இன்னும் ஒரு பிரிவாக செங்கோட்டையன் அவர்களை தங்களது கைக்குள் கொண்டு வந்து அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து தங்கள் கையில் இருக்கிற தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அந்த இரட்டையிலெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படி வந்து கொண்டு போக போகிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் மேலிடத்துக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிஜேபிக்கு இந்தியா முழுக்க இதுதான் வேலை. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது தான் வேலையாக இருக்குன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை நல்லா சிறப்பாக வேலை செஞ்சுன்னுக்கிறாரு அண்ணாமலை. சிறப்பாக செய்கிறாரா? இல்லை, அதாவது என்னென்னா அவருடைய பணியை அவர் வேலை செய்கிறார். நம்ம வந்து நமக்கு எதிரான ஒரு கட்சி, மாற்று கட்சி, ஒரு தேசிய கட்சின்னா நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் தனிப்பட்ட விதத்தில் நான் சொல்ல வரும்போது அவர் ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் தான். அவர் மக்களுக்காக குரல் கொடுக்குறது, பேசுகிறது, அதை செஞ்சுன்னு தான் இருக்கார். அவரை நீங்கள் நம்ம முதல்வராகணும்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது. அவரை விட்டுட்டு இன்னொரு கட்சியில் இருக்கிற கூப்பிட்டு வந்து நான் உன்னை முதல்வராக்கணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு? அந்த கட்சிக்கு நிறைய வாக்குகள் இருக்குல்ல, அதனால் அவங்களோட தலைமையில் இவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இல்லை. எங்களுக்கு தான் வாக்கு இருக்குல்ல அதிகமாக, அப்புறம் நாங்களே ஜெயிச்சு போகிறோம், நீங்கள் எதுக்கு வரீங்க? அது உண்மை நிலவரம் இல்லைல்ல, அவங்களுக்கு தெரியும். ஆமாம், நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு முதல்ல இருந்து நான் சொல்ல வரேன், இவங்களுக்கு அது அந்த மாதிரி தமிழகத்தில் இவங்களை வெற்றி பெறுவதற்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்படி இல்லைன்னா கூட இந்த மாதிரியான ஆட்களை, அதாவது ஏற்கனவே ஆட்சியிலிருந்து தவறு செய்தவர்களை மிரட்டுவதன் மூலமாகவும், இந்த மாதிரி அதாவது ஏதாவது காசுக்கு சோரம் போகிறவர்கள் இவர்களை எல்லாம் வைத்து ஆட்சிக்கு வருகிற நிலையை எட்டி விடுவார்கள் அப்படின்ற ஒரு அச்சம் நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு இருக்குது. நிச்சயமாக அது நடந்து விடுமா தமிழ்நாட்டில்? நிச்சயமாக நடக்காது. எப்பயுமே தர்மம் தானே வெல்லுது. அப்போ தர்மம் தான் வெல்லுதுன்னு சொல்லும்போது 3 முறை நாங்கள் ஜெயிச்சுமே, அப்போ தர்மம் வெல்லுதுன்னு கூட அவங்க சொல்லுவாங்க. நான் திரும்ப சொல்ல வரேன், ஜனநாயக நாட்டில் நீங்கள் வெற்றி பெற்றதை நான் குறை சொல்லலை. நான் மிஷினை பற்றி பேசும்போது எவ்வளோ பேசுவேன். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் பிரதமராக நடந்துங்கன்னு சொல்ல வரேன். நான் ஒவ்வொரு மாநிலமும் உங்களுடைய குழந்தைகள் தான். நீங்கள் தமிழகத்தை நான் பார்க்க மாட்டேன், தென்னிந்தியாவை நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு பிரதமராக இருக்கணும்? நீங்கள் எங்களுக்கு நல்லெண்ணம் பண்ணி இங்கேருந்து வாக்குகளை உங்கள் பக்கம் உங்கள் வசமாக மாற்றுங்க. அதை நீங்கள் செய்ய மாட்டேன்றீங்களே. நிச்சயமாக பிஜேபிக்கு வந்து இப்போ வர தேர்தலில் இங்கெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ஒரு தேர்தலில் அந்த களத்தில் அவங்களும் விளையாடலாம், அவ்வளோதான். விளையாடலாமே தவிர அதில் அவங்க வெற்றி பெறுவாங்க, அதுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணி தலைவரான முதலமைச்சர்
200 இடங்களை நாங்கள் பெறுவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது சாத்தியமாகிற நிலை இருக்கா? நிச்சயமாக இருக்குது. காரணம் என்னென்னா, தமிழகத்தில் இருந்த அத்தனை ஜோசியக்காரங்களுமே சொல்கிறாங்க. ஆமாம், எல்லாருமே சொல்கிறாங்க என்னென்ன, இவர் முதல்வரவே ஆக முடியாது முதல்ல சொல்கிறாங்க. அதையே மாற்றி காட்டியவர் தான். காரணம், தனிப்பட்ட முறையில் 234 தொகுதியிலையும் மக்களை சந்தித்து வாக்கு வாங்கினார். இந்த அங்கே நின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக போடப்பட்ட வாக்குகள்லாம் கிடையாது. அவர்களுடைய பங்கும் இருக்குது, அவங்களோட உழைப்பு இருக்குது, அவங்க தொண்டர்களோட உழைப்பெல்லாம் பெரும்பகுதி கட்சி, இந்த கூட்டணி கட்சிகளோட உழைப்பெல்லாமே இருந்தாலும் கூட இந்த இடத்துல இவருக்கு மிக ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட உழைப்பு இருந்தது. அந்த உழைப்பால் கிடைச்ச வெற்றி தான் அது. இன்றைக்கி நான் சொல்லும்போது மற்றவங்க யாராவது வருத்தப்படலாம், கலைஞரை விட புத்திசாலியாக இருக்கிறாரோன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. அவர் காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சிறப்பாக தான் செஞ்சுன்னு இருக்கார். அது செஞ்சுன்னு இருக்காரு, கூட்டணிகளை அரவணைச்சு போகிறாரு. ஆனாலும் நம்ம அவர் கூட ஒரு வேண்டுகோள் என்னென்னா, மக்கள் வாக்கு தான் நம்மளை திரும்பி மன்னராக்க முடியும். அதனால் மக்களை மட்டும் நம்ம நேசிக்கணும். மக்களை நேசித்தாவே போதும். இவங்க பிஜேபி மற்ற கட்சியை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்கட்சிகளும் சரி, பொதுமக்களில் சிலரும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாகிவிட்டது, அதனால் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்த ஆட்சியில் இருக்குமா, அந்த ஆட்சிக்கு வருமா என்பதில் ஐயம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இந்த போதைப் பொருள் இதெல்லாம் பற்றி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, தவறு எங்கே நடந்தாலும் தவறு தான். அதை தடுக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கும் அரசுக்குமே நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த குற்றச்சாட்டை முழுவதும் தூக்கி முதல்வர் மேலே போடுவதோ அரசு மேலே போடுவதோ சரியான குற்றச்சாட்டு கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த ஆட்சியில் இப்போ தான் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல. இதை நீங்கள் எல்லா காலத்திலும் தான் பண்ணின்னு இருக்கிறீங்க. நீங்கள் கொடநாட்டில் எத்தனை கொலை நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பேரில் என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் நடந்தது, அதை பற்றி விசாரிப்போம், தண்டனை கொடுப்போம்லாம் சொன்னாங்க. அதை பற்றி ஒரு சந்தடி கூட இல்லையே. அதை உங்களுக்கு நடவடிக்கைக்கான உங்களுக்கு கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது சரிதான். இன்றைக்கி காவல்துறைகள் சில விஷயங்களை ஒரு குற்றவாளின்னு சொல்வதற்கு தகுந்த ஆதாரத்தோடு தான் சொல்ல முடியுது. இப்போ இந்த கொடநாடு வழக்கில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் அவங்களே வேறு விதமாக பேசுகிறாங்க. ஏன் அவர் எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கார் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க வராங்க. இது நீங்கள் அதை அப்படியே பார்க்கக்கூடாது. இந்த கொலை வழக்கு, இந்த குற்றங்களை எல்லாமே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது. ஆனால் அந்த காவல்துறையை கட்டுப்படுத்துறது முதலமைச்சர் தான். ஆனால் முதலமைச்சர் அதுக்கான வேலைகளை செஞ்சுன்னு தான் இருக்கார். அந்த வேலை முதலே 4 ஆண்டுகள் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவி அந்த அம்மாவோட கேஸு 18 வருஷமாக நடக்குது. ராஜீவ்காந்தியோட கேஸு இல்லை இன்னும் 14 ஆண்டு. நான் அதை தான் சொல்ல வரேன். நம்ம அதெல்லாம் ஏற்றுக்குன்னு தான் ஆகணும். காரணம் என்னென்னா, இதெல்லாம் விரைந்து சீக்கிரமாக முடிக்கணும். ஆனால் அது ஸ்லோவாக தான் போயின்னு இருக்குது. இதெல்லாம் இத்தனை வருஷம் ஆகுது. டக்குன்னு வந்தன வாங்க நீ தான் குற்றவாளியெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. நம்ம அது மாதிரி நிலையில் நாம் இல்லை. ஜனநாயக அமைப்பு அப்படி இல்லை. அதனால் இந்த ஒரு இதெல்லாம் தவறு தான். நம்ம சொல்வது என்னென்னா, நீதி தாமதிக்கப்பட்டால் கூட அது தவறுன்னு சொல்கிறோம். அதனால் இதெல்லாம் வேகமாக செயல்படுத்த வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு உண்டு. அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த பணியெல்லாம் அவங்க செஞ்சுன்னு தான் இருக்காங்க. எவ்வளோ தவறுகள் நடக்குது, அதுக்கான வேலைகள்லாம் இங்கே செஞ்சுன்னு தான் இருக்காங்க. அப்போ மறுபடியும் உங்கள் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில். நான் தான் முதல்ல இந்த கூட்டணி ஆட்சி பற்றி ஒரு கருத்து சொன்னேன் தேர்தலில். இதில் நாட்டை பாதுகாப்பதற்காகவும் மக்களை பாதுகாப்பதற்காகவும் ஒரு கூட்டணி தேவைப்பட்டால் அந்த கூட்டணி வைப்பதில் தவறு கிடையாது. ஆனால் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்த பிறகு ஒவ்வொரு கட்சியுமே அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் எங்கள் கட்சியும் சேர்த்து தான் சொல்லுவேன். அந்த கட்சிகளை வளர்ப்பதற்காக தொண்டர்களை நாம் அரவணைச்சு நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதெல்லாம் நம்ம செய்யணும். அதனால தான் இந்த தேர்தல் ஆணையத்தில் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நாமளே தயாராக இருக்கணும். இப்போது நேற்று புதுசாக கட்சி தொடங்கிய விஜய் அத்தனை பேருங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு நடத்துகிறாரு, வேலையெல்லாம் செய்கிறாரு. அப்போது இவர்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க? ஒரு காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வந்திருக்கணும், ஒரு திமுக குடும்பத்திலேருந்து வந்திருக்கணும், அப்படி தான் வந்திருக்க முடியும்.
ஏன் இவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை இவங்க செய்யணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இப்போ தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி அப்படின்னா காங்கிரஸ் பேரியக்கம் அப்படின்ற நிலை இப்போ இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்தை நடிகர் விஜயிடம் காங்கிரஸ் பறி கொடுத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், தேர்தலை சந்திக்கலாம். அதுதான் ஜனநாயக நாடு. அதனால் அவரை வரவேற்கிறதுல யார் வந்தாலும் நம்ம வரவேற்கணும். அதெல்லாம் நான் வரவேற்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க நிற்கலாம். ஆனால் வந்தவனோட முதல்வர் ஆகுமா, படிக்காமல் பாஸ் பண்ணுவோமான்னு நினச்சோம்னா அது கஷ்டம். இது படிக்கணும்னு சொன்னால் தேர்தலில் மக்களை சந்திக்கணும், மக்களுக்காக பல கடமைகள்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? மக்கள் நிலைத்தால் அவர் முதலமைச்சர் ஆயிடுவார்ல. யார்? விஜய் அவர்கள் கூட. எங்களுக்கு ஆனால் சந்தோஷம் தானே. நீங்கள் நாம் இப்போயும் அதை தான் சொல்லுங்கள், தேர்தலில் சந்திக்க தானே சொல்கிறீங்க. சந்திங்க, தேர்தலை சந்திங்க. ஆனால் நான் அதை தான் முதல்ல சொல்லிட்டு, நான் படிக்காமே பாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இங்கே எல்லாரும் படிச்சுட்டு அங்கங்கே உட்காந்துன்னு இருக்காங்க. எல்லாருமே மக்களை சந்திச்சு. அது உங்களுடைய திறமையின்மை. நாங்கள் படிக்காமலே பாஸ் பண்ணுவோன்றது அவங்க திறமை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆமாம், படிக்காமல் பாஸ் பண்ணால் அதுக்கு அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதோட திறமையோட அர்த்தம் தெரியும். அதுக்கான வாய்ப்பெல்லாம் இங்கே கிடையாது. அவர் கட்சி தொடங்கியிருக்காரு, வரவேற்கிறோம். தேர்தலில் சந்திப்பார், அதுக்கு அந்த உரிமை உண்டு. மற்ற ஜெயிப்பாரா அப்படின்னு சொன்னால் நான் சொல்லும்போது அதுக்கான வாய்ப்பு துள்ளி கூட கிடையாது. இவ்வளவு நேரமும் தமிழன் தொலைக்காட்சியில் உங்களது கருத்துக்களை தந்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய நேரத்தில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழன் டிவிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.